சொத்து நம்முடைய புரியறதுக்காக ஆங்கிலத்தில் சொன்னா ப்ராப்பர்ட்டி, நம்முடைய அசட். அதை உடையவன், அந்த சொத்தை உடையவன் கஸ்டோடியன். இந்த சொத்தானது தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளுமா? ஒரு நாளும் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளாது. எவன் அதை உடையவனோ அவன் தான் ரட்சிக்கணும். ஒரு நிலம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, அதெல்லாம் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளுமா? வீடு தன்னைத்தானே அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். அல்லது நிலமானது தானே ரட்சித்துக் கொள்ளுமா? சொத்துகள் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளுமான இந்த சொத்தை உடையவன் தான் ரட்சிக்கணும். மானேங்கிறபடினாலே நீ சுவாமி, நான் சொத்து. சொத்தான என்னை சுவாமியான நீ தானே ரட்சிக்கணும். ஆத்மாவுக்கு என்ன இருக்கு? ஞானம் இருக்கு, சைத்தன்யம் இருக்கு, ஞானம் இருக்கு, அவ்வளவுதான். இந்த ஞானம் எதற்கு பிரயோஜனப்படுறது அப்படின்னா, எம்பெருமானே ரட்சகன் என்பதை அறிவதற்கும், கடைசியில அவனுக்கு ஆனந்தம் ஏற்பட அந்த ஆனந்தத்தை பார்த்து ஆனந்தப்படுவதற்கும் தான் ஞானம். அதுதான் ஆத்மஸ்வரூபம். உனக்கு எப்போ இந்த ஆத்மா சரீரம்னு ஆயிடுத்தோ அப்ப நீ தான் ரட்சிக்கணும். சரீரத்தை ஆத்மா தான் ரட்சிக்கணும். நீ தான் அந்தராத்மாவா இருக்க, நீ தான் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவா இருக்க. நாளை எல்லா விதத்தாலையும் நீயே ரட்சகன்.